अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे सिन्धूरारुण विग्रहां त्रिनयनां माणिक्यमौलिस्फुरत्तारानायकशेखरां स्मितमुखीमामीनवक्षोरुहां पाणिभ्यामलिपूर्णरत्नशतकं रक्तोत्पलं बिभ्रतीं सौम्यां रत्नकलत्रप्रकटचरणां ध्यायेत् परामम्बिकाम्। पुष्टा पुरातना पूज्य पुष्करा पुष्करेक्षणा परं ज्योतिः परं धाम परमाणु परात्परा मूर्ता अमूर्ता नित्यतृप्ता मुनिमानसहंसिका सत्यव्रता सत्यरूपा सर्वान्तर्यामिनी सदै। அம்பாளுடைய சஹஸ்ரநாம திவ்ய சஹஸ்ரநாம ஸ்தோத்திரத்துல தசமி போதினி கலா. போதினி கலா அப்படின்னா மனுஷாளுக்கு ஞானத்தை வரவழைக்க கூடியதான ஒரு கலா அப்படின்னு பேரு. இதுல பல நாமாக்கள்ல முக்கியமாக ஆத்மஸ்வரூபத்தை அறியக்கூடியதான நாமாக்கள், அறிவிக்கக்கூடியதான நாமாக்கள் இருக்கு. அதுலயும் உபனிஷத்தினால நம்ம அறியக்கூடியதான ஒரு தத்துவங்களை அதிகமாக சொல்லக்கூடியதான நாமாக்களா இருக்கு. அதுல ஒரு 5 நாமாக்களை பார்த்தோம். புஷ்கரேட்சணா பரியந்தம். அதுக்கு மேல அம்பாளுக்கு நாமாக்கள் பரஞ்சோதிஹி பரம் தாமா பரமாணு பராத்பரா. பரம் ஜோதிஹி அம்பாளுடைய நாமா பரம் ஜோதி. இந்த ஜோதிங்கிற பதத்துக்குள்ள ரொம்ப விசேஷம் இருக்கு. மனிதன் அவன் செய்ய வேண்டியதான செய்யக்கூடியதான எல்லா காரியங்களுக்கும் சகாயம் படுவதுங்கிறது ஜோதி. சாதாரணமாக நம்ம ஜோதிஷு அப்படின்னு சொன்னா வெளிச்சம் ஒளி எனக்கூடியதான அர்த்தத்தை தான் எடுத்துக்கிறோம். இந்த வெளிச்சமாகட்டும் ஒளியாகட்டும் அது உருவத்தை தான் காட்டும், வேற எதையும் காட்டாது. அது கருப்பா இருக்கா வெளுப்பா இருக்கா நீளமா இருக்கா குட்டையா இருக்கா அவ்வளவுதான் காட்டுமே தவிர வேற எதையும் காட்டாது. ஆனா நல்ல வாசனையையும் நல்ல மனத்தையும் சப்தத்தையும் ஸ்பர்சத்தையும் இவைகள்லாம் நாம் அனுபவிக்கிறோம். அவைகள்லாம் விளக்கக்கூடியதான ஸ்வரூபம் எது அப்படின்னு கேட்டேளையானால் அது அம்பாள் தான். ஆகையால் ஜோதிஷுன்னு சொன்னா நாம் ஏதோ உருவத்தை காட்டக்கூடியதான ஒளி லைட் அப்படிங்கறத மட்டும்தான் புரிஞ்சுட்டு இருக்கோம். ஆனா அதுல உலகத்துல எது இருக்கோ எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவிக்க கூடியதான ஸ்வரூபமாக இருக்கு. ஆகையால் பரஞ்சோதி. மனிதனுக்கு அறிவானது 5 விதமாக வருகிறது. கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் எனக்கூடியதான 5 அறிவுகளாக வருகிறது. அந்த 5 அறிவுகளுக்கும் உபயோகப்படணும். அப்படிப்பட்டதான ஒரு ஜோதிஷு நமக்குள்ள இருக்கு. அதனால்தான் பகவத்கீதாதி கிரந்தங்கள்ல சொல்லும் பொழுது ந தத்ர சூரியோபாதி ந சந்திர தாரகம் நேமா வித்யுதோ பாந்தி குதோயம் அக்னிஹி தமேவ பாந்தமனுபாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி. அப்பொருளை சூரியன் ஒளிக்கவில்லை, சந்திரன் ஒளிக்கவில்லை, மேகங்கள் ஒளிக்கவில்லை, மின்னல்கள் ஒளிக்கவில்லை, நட்சத்திரங்கள் ஒளிக்கவில்லை. அதனுடைய ஒளியால் தான் இவைகள்லாம் பிரகாசிக்கின்றன அப்படிங்கிறது. பிருஹதாரண்யகத்துல தத்தேவா ஜோதிஷாம் ஜோதிஹி ஆயுர்ஹோபாசதே அமிர்தம். ஜோதிஷுகளுக்கெல்லாம் ஜோதிஷா இருக்கு.
இத ஆயுசு எனக்கூடியதான வடிவமாக அவர்கள் உபாசிக்கிறார்கள் அப்படிங்கறது பிரதாரணி. அப்படி ஜோதிஷுகளுக்கெல்லாம் ஜோதிஷாக ஒளிக்கக்கூடியதான எல்லா பொருளுக்கும் ஒளியை தருவதாக இருக்கக்கூடியதான ஸ்வரூபம் அம்பாளுடைய ஸ்வரூபம். இதுதான் திருஷா திராகியஸ்யா தரதளித நீலோத்பலர்ஷ தவீயாம்சம் தீனம் நபய கிருபயா மாமபி சிவே அனேனாயம் தன்யோ பவதி நச்சதே ஹானிரியதா வனேவா ஹர்மியேவா சமகர நிபாதோ ஹிமகரஹான்னு ஆச்சாரியால் அந்த அம்பாளுடைய கண் பார்வை எனக்கூடியதான ஜோதிஷ வச்சு விசேஷமாக சொல்லியிருக்க. அதனால முதல்ல பரஞ்சோதி, பரம் உத்கிருஷ்டம் பிரம்மாத்மகம் ஜோதி, எல்லாத்த விட வசதியா இருக்கக்கூடியதான உபனிஷத்துகள்லாம் எதை பிரம்மம்னு சொல்றதோ அப்படிப்பட்ட ஜோதி. அதான் தத்தேவா ஜோதிஷம் ஜோதி ஆயுரோபாசதே மிருதம் இது பிரகதாரண்யகா. இதே ஸ்வரூபத்தை பிரகதாரண்யகம் ஆயுஷ்ங்கிறது உபாசிக்கணும் அப்படின்னு சொல்றது. ந தத்ர சூரியோ பாதின சந்திர தாரகம் நேமா வித்யுதோ பாந்திகதோ யமக்னி இதி ஸ்ருத்யா. இப்படி முண்டகோபனிஷத்திலும் கடோபனிஷத்திலும் இருக்கு. ஏன சூரிய தபதி தேஜசேத்கா, எதனால சூரியனும் பிரகாசிக்கிறாரோ, ஏன தேஜசா இத்கா சன்னு, எந்த தேஜஸினால் ஒழிக்கப்பட்டு சூரியன் ஒழிக்கிறார் அப்படிப்பட்ட தேஜஸ் இது ஸ்ருத்யா பரத்வம். அதற்கு பிறகு பரஞ்சோதிருபதம் ரூபசம்பத்ய ஸ்வேன ரூபேண அபிநிஷ்பத்யதே. சாந்தோக்கியோபனிஷத்துல ஒரு நாளைக்கு பிரம்மதேவர் போறப்ப ஏதோ ஒரு லெக்சர்ல சொன்னார், யாத்மா அபகதவாத்மா விஜரோ விமிருத்யுர் விஜோகோ விஜிகத்ஸ அபிபாச சத்தியகாம சத்திய சங்கல்பா அப்படின்னு சொன்ன. இந்த 8 குணங்களோட இருக்கக்கூடியதான பிரம்மத்தை யாரு உபாசிக்கிறார்களோ அவ சர்வ லோகங்களுக்கும் அதிபதியாகிறார் அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு அவர் காரியம் கவனிச்சுட்டு இருக்கார். இது அப்படியா கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொருத்தரா சொல்லி சொல்லி கர்ணா கர்ணிக்கையாக, அப்பெல்லாம் பேப்பர் அல்லது டெலிவிஷன், SMS, வாட்ஸ்அப் இப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்ப ஏதோ சொன்னார், அவர் சொன்னாருங்கிறது ரொம்ப நாளா அப்படியே ஆன பிறகு ஸ்வர்கலோகத்துக்கு வந்தது. ஸ்வர்கலோகத்துல இருந்து அதே போலயே பாதாள லோகத்துக்கும் போச்சு. ஸ்வர்கலோகத்துக்கு அதிபதியான இந்திரன் என்ன நினைச்சான், அடாடா நம்ம கிட்ட பூலோகத்திலிருந்து மேல இருக்கிற 7 லோகம் தானே இருக்கு, கீழே இருக்கிற லோகங்கள்லாம் அவர் கையில இருக்கு, இதை தெரிஞ்சுட்டா அந்த 7 லோகமும் நமக்கு வந்துருமோ இல்லையோ. எவ்வளவு ஆசை பாத்தீங்களா. 7 லோகங்கள் தனதுன்னு இருக்கிற அவனுக்கே ஆசை குறையல. அதே போலயே விரோச்சனன் அவன் என்ன பாதாள லோகத்துக்கு கீழே இருக்கிற 7 லோகத்துக்கும் அதிபதியா இருக்கிறவன், இதை தெரிஞ்சுட்டா நம்ம ஸ்வர்காதி லோகங்களும் அனுபவிக்கலாமே அப்படின்னு ஆசை. அவன் என்ன பண்ணினா, மந்திரிகள்கிட்ட ராஜ்யத்தை கொடுத்துட்டு 2 பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்காம ஸ்வர்கலோகத்து அந்த பிரம்மலோகத்துக்கு போனான். அங்க போன அப்புறம் தான் தெரிஞ்சது, இவர் என்னுடைய 7 லோகமும் தனக்கு வேணும்னு அவர் வந்திருக்கார், அவர் 7 லோகமும் வேணும்னு இவர் வந்திருக்கார். ஆனா என்ன அங்க போன அப்புறம் வெக்கம் ஏதுன்னு, வெக்கமெல்லாம் கீழே இருக்கிற காலத்துல விஷயம் தெரிஞ்ச பிறகு ஒண்ணும் இல்லையே. சரி, என்ன பிரம்மதேவர் என்ன பண்ணணும், என்ன பண்ணினார், ஒன்னும் கவலைப்படாதீங்க, ஒரு 35 வருஷம் அப்படி பிரம்மச்சரியா இருந்தோன்னார் தேவலோக கணக்கத்துல. சரின்னு இருந்தா அப்புறம் என்னாச்சுன்னு, அதுக்கப்புறம் அவர் சொல்றார், கண்ணுல ஒரு ஆத்மா தெரிகிறாரோ இல்லையோ, நீங்க பார்த்தேன்னா அவர் தான் பரமாத்மா அப்படின்னு நான் சொன்ன 8 குணங்களோட இருக்கிறவர் இவர் தான் அப்படின்னு. ஏஷோ அக்ஷினி புருஷோ திருஷ்யதே அப்படி இவர் பார்த்தார். இவர் அவர் கண்ணுல பார்த்தார், அவர் இவர் கண்ணை பார்த்தார். அவர் கண்ணுல இவருடைய ரிஃப்ளெக்ஷன் வந்திருக்கு, இவர் கண்ணுல அவருடைய ரிஃப்ளெக்ஷன் வந்து, ஓஹோ கண்ணுல காணக்கூடிய பிரதிபிம்பத்தான் இவர் இவ்வளவு தூரம் சொன்னாரா அப்படின்னு நினைச்சிருந்த. ஒரு கேள்வி கேட்டாரே பார்க்கணும், கண்ணுல மட்டும் காணப்படுறவரா இல்ல வெள்ளித்தட்டுலயும்
கத்திலையும் வேற எங்கேயாவது காணப்பட்டாலும் அதுவும் பிரம்மம் தானே. இவர் சொன்னார், கண்ணுல காணப்படுறவர்னா கண்ணானது எல்லாவற்றையும் அறிகிறது. அந்த கண்ணுக்குள்ள இருக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் ஜாகிரத் சாட்சியா இருக்க. அவரை பத்தி நான் சொல்லணும்னு இவ தப்பா புரிஞ்சுட்டு இருக்க. இவ ரெண்டு பேரையும் மடையர்களான்னு விஷயம்னு வச்சுங்களேன். அவனுக்கு இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் ஒரு உற்சாகமும் போயிடும். ஏன்னா 4 பேர் எதிர்க்க வையப்படாது. சரி, இவனுக்கு புத்தி சொல்லுவோம் அப்படின்ட்டு என்ன பண்ணினா ஜலபாத்திரத்தை கொண்டு வச்சு அந்த ஜலபாத்திரத்துக்குள்ள இவ ரெண்டு பேரையும் பார்த்து தாங்கள் எது காணவில்லையோ அதை சொல்லுங்கன்னு ஞாபகம் வச்சுக்கணும். என்ன பாக்குறீரோ அது சொல்லுங்கன்னு சொல்லல, எது உங்களுக்கு தெரியலையோ அது சொல்லுங்கன்னு. ஏன் அப்படி கேட்ட? லோகத்துல நம்ம எல்லாம் எப்படி சார் சொல்லுவோம்? இத பார்த்து சொல்லுங்கன்னு. பார்த்து என்ன தெரியறதோ அதானே சொல்லுங்கன்னு அர்த்தம். இவர் என்ன சொன்னார், எது உங்களுக்கு காணப்படலையோ அத சொல்லுங்க அப்படின்னு. இவன் என்ன பண்ணினா ரெண்டு பேரும் ஜலபாத்திரத்துல பார்த்துட்டு இத பாருங்க, தாடி மீசை கண்ணு பல்லு எல்லாம் எது இருக்கோ பர்ஃபெக்டா தெரியறது அப்படின்னாரு. அவ தலையில அடிக்கல. என்னடா நான் என்ன கேட்டேன், எது காணப்படலையோ அது சொல்லுங்க, எது தெரியறதோ இல்லாம நன்னா தெரியறதுன்னு வேற சொல்றேல அப்படின்னு பார்த்தேன். என்னடா இது ஒழுங்கா தெரியாம வராம இருக்காள அப்படின்ட்டு நாளைக்கு போய் இதெல்லாம் முகத்துல இருக்க தாடி மீட்டை எல்லாம் எடுத்துட்டு அழகா அலங்காரம் பண்ணிட்டு நீங்க ராஜாவா இருக்கும் பொழுது எப்படி இருப்பீளோ அப்படி வாரும் அப்படின்னு அப்படியே வந்த பிறகு இப்ப பாருங்க, பார்த்து என்ன தெரியறதோ அதை சொல்லுங்க, நேத்திக்கே எது தெரியலையோ அது சொல்லுங்க, இப்ப எது தெரியறதோ அது சொல்லுங்க. பார்த்துட்டு நாங்க எப்படி இருக்கோமோ எல்லாம் தலையில இருந்து கால் பதியந்த எல்லாம் தெரியறது. அவர் பார்த்த முதல்ல இவ எதுக்காக வந்தா, பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும்னு வந்தா. அந்த தெரிஞ்சுக்கணும்னு வந்தாலோ இல்லையோ அவளுடைய நினைப்பு எங்க இருக்கணும், பிரம்மத்துல இருக்கணும். 35 வருஷம் அதை தெரிந்து கொள்வதற்காக அவர் பிரம்மச்சரியமும் இருந்து இப்ப அத ஜலபாத்திரத்துல ஒரு உபதேசமான பிறகும் ஜலபாத்திரத்துல பார்த்த பிறகு நான் தேடுகின்றதான பிரம்மம் தெரியலையேன்னு தானே இவ சொல்லணும். அதுக்காகத்தானே வந்திருக்கா, அது சொல்லல. இப்ப என்னடா, இப்பவும் என்னுடைய சரீரம் தெரியறதுங்கிறாங்க, பிரம்மத்தை பத்தி மறந்து போச்சு. நாம் எதுக்காக வந்தோமோ அது பத்தி மறந்து போச்சு. கடைக்கு போய் இதை வாங்கிட்டு வாங்குவோன்னு மாமி அனுப்பிச்சா, கடைக்கு போனார், டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போனார், எல்லாத்தையும் தேடினார், எல்லாம் அதை எதோ புதுசா என்னென்ன இருக்கோ எல்லாம் பார்த்தார். இவருக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்தார். மாமி அர்ஜென்டா புளி வாங்கிட்டு வான்னு சொன்னா அதை மட்டும் மறந்துட்டார். ஏதோ சொன்னாலே அப்படி. வீட்டுக்கு வந்தப்ப நான் கேட்டேன், புளி எங்க? என்ன கடையில இருக்குன்ட்டார். வேற என்ன சொல்ல முடியும்? என்னமோ இந்த அபிட்டு போய் கல்யாணம் பண்ணேன்னு மனசுல நினைச்சுட்டா மாமி. வேற என்ன சொல்ல முடியும்? ஒண்ணு பண்ண முடியாது. 4 பேர் அதுக்கும் வெய்யவும் முடியாது, அவ்வளவுதான். இது போல ஆயிரம் சில சமயத்துல. அதே மாதிரியே இவ அப்படி எதற்காக தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காளோ அந்த 2 பேரும் மறந்தா. பிரம்மதேவர் பார்த்தார், இன்னும் இவாளுடைய மனசு ஏகாகிரமாக நிக்கலை. அதுக்காக என்ன பண்ணினார், மறுபடியும் பிரம்மச்சரியம் இருங்கோன்னு சொல்லிட்டு போயிட்டு வாங்கோன்னார். மறுபடியும் இந்திரன் மட்டும் வந்தேன், இன்னொரு கொஞ்ச நாள் இன்னொரு 30 வருஷம் பிரம்மச்சரியமா இருங்கோன்னு இருந்த. சொப்பனம் எந்த ஒளியில காணப்படுகிறதோ அதான் பரமாத்மா, நீ சொன்ன பிரம்மம் அப்படின்னு இவர் பார்த்தார். சொப்னமெல்லாம் ரொம்ப நன்னதான் இருக்கு, ஆனா சொப்னத்திலையும் சுகம் இல்லையே. இவர் சொன்னதான 8 குணங்களை மறந்து விட்டார். யாத்மா அபகதவாத்மா விஜரோ விமிருத்தியோ அதென்ன பார்க்கணும், அதென்ன பிரம்மதேவர் சொன்னார், அதை மறந்து விட்டார். சொப்னத்திலையும் புலி வேற்றா போல சொப்னம் வருது, நமக்கு பிடிக்காத நம்மள வெய்யரா போல சொப்னம். அதான் பகல்லையே இருக்க சொப்னம் வரைக்கும் போகணுமா? அவன் இப்படி வெய்யறான், இவன் அப்படி சொல்றான், இப்படி மனசுல ஒரே ஏதோ ஒரு கவலை. சுவாமி, இதுதான் அது சொர்க்கம் வருது சார், அது எப்படி ஆத்மாவா இருக்க முடியும் அப்படின்னு நினைச்சார். மறுபடியும் வர பிரம்மதேவர்கிட்ட மறுபடியும் அதையே நான் சொல்றேன். அது என்ன அப்படின்னா, தூக்கத்துல ஒரு மனுஷன் இருக்கா பாருங்க, இந்த நிம்மதியான ஒரு நிலை, அதான் பிரம்மம் அப்படி.
இப்ப நன்னா இருக்கா போல இருக்கு. ஆனா பாதி தூரம் போனப்பறம் இது மறுபடியும் தூக்கத்துல என்ன பத்தி எனக்கும் தெரியல, உலகத்துல இருக்க பத்தி தெரியல, ஒண்ணுமே தெரியல. அறியாமை போய் பிரம்மமா இருக்க முடியுமா? நான் மறுபடியும் வரேன் அப்படின்னு மறுபடியும் இப்படி வந்த பிறகு சும்மா இருந்தாலும் இன்னொரு 32 வருஷம் பிரம்மச்சரியம் இருந்தோன்னு இப்படி வந்த. அதுக்கப்புறம் சொன்னார், அசரீரம் வா இதன் ஆத்மா. சரீரம் இல்லாத போனால் இருக்க எந்த ஸ்வரூபமோ அதானப்பா ஆத்மா அப்படின்னு அவருக்கு உபதேசம் பண்ணி பிரம்மதேவருக்கு. அதுக்கப்புறம் அவர் சொன்னார், இந்த ஆத்மாவை அறிந்து பரஞ்சோதி ரூபசங்கிரமிய, இந்த பரஞ்சோதியா இருக்கக்கூடியதான ஆத்மஸ்வரூபத்தை அறிந்து இந்த சரீரா சமுத்தாய, இந்த சரீரமானது பூதவடலோ லிங்க சரீரமோ அதுக்கு முள்ள இருக்கக்கூடியதான காரண சரீரமோ காசல் பாடிங்கிறாலும் அதையெல்லாம் தாண்டி பரஞ்சோதி ரூபசங்கிரமிய, அந்த பரஞ்சோதி ஸ்வரூபமான ஆத்மஸ்வரூபத்தை அறிந்து ஸ்வேனரூபேண அபினிஷ்பத்யதே, உன்னுடைய உண்மையான ஸ்வரூபம் என்ன, சரீர சம்பந்தம் இல்லாதான ஒரு ஸ்வரூபம், அதை அடைய போகிறாய் அப்படின்னு இந்த பரஞ்சோதிங்கிற பதம் எல்லா ஜோதிகளோட வசத்திங்கிற ஒரு பதமானது அம்பாளுடைய ஸ்வரூபமா இங்க விளங்குறது. அது பாருங்க, ஏன்னு பரஞ்சோதிருபதம் உபசம்பத்யா இது ஸ்ருதிரபி பரஞ்சோதிருபத்ய ஸ்வேனரூபேண அபினிஷ்பத்யதே, அதான் உங்களுடைய உண்மையான ஸ்வரூபம். இந்த சரீரம் இல்ல, சரீரத்துக்குள்ள அனாவசியமாக மனசை பெரட்டின் இருக்கக்கூடியதான ஆத்ம தத்துவமும் இல்லை, இந்த பெரட்டக்கூடியதான மனஸ் தத்துவமும் இல்லை. மனசு இருக்கிற வரைக்கும் மனுஷனுக்கு கவலைத்தான். எல்லாத்தையும் விட்டுருங்கன்னு விடுவ மனச. எத்தனை கோடி ஜென்மாக்களா பிடிச்சுட்டு இருக்கு. அவன் அப்படி சொன்னான், இவன் இப்படி பார்த்தான், அவன் அப்படின்னு நினைச்சான், என்ன பார்த்து சிரிச்சான், அவனுக்கு வாயிருக்கு சிரிக்கிறான், உமக்கு என்ன பார்த்து சிரிச்சான் சார், என்ன இப்படி நினைக்கிறான் அவன். யாரு எப்படி நினைச்சா நீங்க ரைட்டுன்னு தெரியுமா தெரியாத, சந்தோஷமா இருக்க வேண்டியது தானே. சொல்லு சுவாமி, உங்களுக்கு வந்தா தெரியும்னா. அதுக்கப்புறம் என்னன்னா, எனக்கு வந்திருக்க தெரியலன்னு சொன்னா, நீ கல்லுன்னா மனுஷன்னு யார் சொன்னான், கடைசியில் உங்களோட பிரயோஜனம் இல்லை பேசினா இப்படிதான் போகும். ஆனா அந்த மனசனுடைய சுபாவம் அது கொதிச்சுண்டுத்தான் இருக்கும். ஆனா ஒண்ணு கவனிக்கணும், இதற்கும் உள்ளார ஒரு ஆத்ம தத்துவம் இருக்கு, ஆத்மா சர்வாந்தரா, அது பார்க்கணும். அப்படிப்பட்டதான ஸ்வரூபம் பரஞ்சோதி ஸ்வரூபமா இருக்கக்கூடியதான அம்பாளுடைய ஸ்வரூபம் பரஞ்சோதி அப்படின்னு உபசம்பத்யா இது ஸ்ருதிரபி மனோஜோதிர்ஜுஷதாம் வாச்சை வாயம் ஜோதிஷாஸ்தே பல்யயதே கர்ம குருதே விபல்யேதி அப்படின்னு ஸ்வயஞ்சோதிர் பிராமணத்துல பிரதாரண்யத்துல சொல்லி இருக்கு. இத்தியாதி பிரயோகாது பிரகாச மாத்திரம் ஜோதிஹி இத்யுச்சதே. தேஷு ஆத்ம ஜோதிஹி பரமிதி பாவஹ, இப்படிப்பட்டதான ஜோதிஷ் உயர்ந்ததான ஒரு ஸ்வரூபம். தட்சிணாமூர்த்தி சம்ஹிதாயாம் பஞ்சமபடலோக்தா அஷ்டாட்சர மந்திரோபி, தட்சிணாமூர்த்தி சம்ஹிதையில அஷ்டாட்சர மந்திரம் அம்பாளுடைய அஷ்டாட்சர மந்திரம் ஒண்ணு இருக்கு, அத சொல்றது. இதே அஷ்டாட்சர மந்திரம் தான் பஞ்சபஞ்சிகைகள்னு பண்ணிட்டு இருக்க. அதுல 2வது பஞ்சகத்துல இருக்கக்கூடியதான ஒரு மந்திரம், அது ரகசியமாக பரஞ்சோதிர் மந்திரம் பேர். பஞ்சமபடலோக்த அஷ்டாட்சர மந்திரோபி பரஞ்சோதி உச்சதே. அதுக்கப்புறம் பரம் தாமா, தாமா உத்கிருஷ்டமான தேஜஸ்ன்னு அர்த்தம். இதுதான் சொல்லும் பொழுது நதத் பாசயதே சூரியோ ந சசாங்கோ ந பாவகா யத்கத்வா ந நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம. மனுஷன் மரணானந்தரம் எங்கெங்கேயோ போறான். சில பேர் யஜ்ஞயாகாதி கர்மாக்கள்லாம் பண்ணினவா மரணானந்தரம் அவனுடைய பூத உடல் இங்கேயே இருக்க. அந்த தம்பதிகள் மட்டும், இதென்ன தம்பதிகள்னா என்ன, யஜ்ஞம் பண்ணின புருஷன் மட்டும் இல்ல, அந்த ஆத்து மாமியும் போற. ஒருத்தர் சோமயாஜின்னா இன்னொருத்தர் சோமிதம்மா.
அப்ப அவ 2 பேரும் போற, அவ 2 பேரும் ஒரே தரம் எப்படி சார் போறதுன்னு, அட முன்னால ட்ரெயின்ல அவர் போறார், பின்னால ட்ரெயின்ல ஒரு 5 வருஷம் அப்புறம் இந்த அம்மா போற, இது எல்லாமே டவுட் வந்து அது வரைக்கும் அங்கே காத்துட்டு இருப்பாரா? அங்க வந்த பிறகு நீங்க தான் எங்க ஆத்துக்காரையை வாங்குவோன்னு கூப்பிடுவாரா? இந்த டவுட் எல்லாம் கேட்கப்படும். வேதம் சொல்லி இருக்கு கேளுங்க. என்ன அனாவசியமான டவுட். ஏன்னா இந்த 5 வருஷம் இன்னும் லேட்டா வரணுமா, சொன்ன போய் சீக்கிரமா பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அங்கேயும் வைவாளா? இதுக்கெல்லாம் வேதத்துல பதில் இருக்கு, இல்லேன்னு நான் சொல்லல. இப்ப நமக்கு வேண்டாம். இதெல்லாம் தர்மசூத்திரங்கள்ல விசேஷமாக சொல்லியிருக்கா. பிரம்மசூத்திரம் மாதிரி தர்மசூத்திரங்கள் ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். அது இருக்கட்டும், இப்ப நம்ம அதை படிக்க போறது இல்ல. பாருங்க, அந்த லோகத்துக்கு அவ 2 பேருக்கு தான் போறான். சரி, மீதி பேர் என்ன, மீதி பேரெல்லாம் இங்கே இருந்துட்டு இருக்கா. அந்த கூட உழைச்சவாள்லாம் இருக்கா பாத்தீங்களா, அவ இங்கேயும் போகல. இது இஷ்டாதிகாரிகள், யாகங்கள் பண்ணினவா இவா மட்டும் ஸ்வர்கலோகத்துக்கு போறா. இன்னும் சில பேர் பிரம்மலோகத்துக்கு போறா. யார உபாசனை பண்ணினவாள்லாம் பிரம்மலோகத்துக்கு போறா. இந்த உபாசனை பண்ணி அதனுடைய மகிமையினால பிரம்மலோகம் போறா. அதுலயும் 2 பேரும் போகலாம். போறான்னு சொல்லல, ஞாபகம் வச்சுக்கோ, போகலாம் போறா. ஆனா என்ன ஆச்சுன்னு திரும்பி வராளாங்க. ஸ்வர்கலோகத்துக்கு போனவா எல்லோரும் நிச்சயமாக திரும்பி வரா. யாராவது யாகம் பண்ணி போனாலோ கொஞ்ச நாள் அங்க இருந்து ஒரு 10 வருஷமோ இல்ல 10,000 வருஷமோ இருந்துட்டு நமக்கு என்ன சௌக்கியமா இருக்கட்டுமே, சுகத்தை எல்லாம் அனுபவிச்சு காமதேனு கல்பவருஷம் நம்பா ஊர்வசி சிலோத்தமா கிருதாச்சி புஞ்சிகஸ்தலா இப்படி எத்தனையோ பேர் இருக்க. இவளோட விளையாடிட்டு ஆனந்தமா இருந்துட்டு இஷ்டமானது சாப்பிட்டு அப்புறம் விளையாடிட்டு எல்லாம் பண்ணிட்டு திரும்பி வரா. எப்படி வரான்னு, ஐயா புண்ணியம் ஆயிடுத்து அப்படின்னா சரீரம் எல்லாம் உருகி போயிடுது. இங்க மாதிரி நானாவஸ்தப்பட்டுட்டு ஜீவன் கிளம்புற இங்க சொன்னார், சரீரம் எல்லாம் உருகி போயிடுத்து, டக்குனு மேகத்துல விழுந்துட்டான். இது அந்த ஊர்ல. இந்த உபாசனம் பண்ணி போனா பார்த்தீங்களா, எந்த தேவதையை உபாசனம் பண்ணினாலும் அந்த தேவதா லோகத்துக்கு போறான். என்ன அப்ரம்மபுவன லோக புனராவர்த்தினோர்ஜுனா, பிரம்மலோகம் வரையந்தம் எல்லாம் திரும்பி வர கோஷ்டிட்டான்னு அங்கே இல்ல. ஆனால் கிரமமுக்தி பலகமான சில உபாசனங்கள் இருக்கு. இது வைஸ்வானர உபாசனம், தகரோபாசனம், நீங்க சொல்லக்கூடியதான அம்பாளுடைய உபாசனம், இவாள்லாம் பண்ணினவா அங்கே போறா. போன பிறகு என்ன சொன்னார், அங்கேயே வேதாந்தம் சொல்லித்தரா. யார? சனக சனந்தன சனத்குமார சனசுஜாதாள் இப்படிப்பட்டவாள்ல அவள்கிட்ட வேதாந்தத்தை கேட்கிறா. கேட்டு டக்குன்னு நிச்சயமாக அங்கே முக்தி வருது. ஏன்னா தாயா தபயோரிவ பிரம்மலோகே கடோபனிடம் சொல்றது, பிரம்மலோகத்துல வேதாந்தமானது நிழல் இருட்டு, நிழல் மாதிரியும் வெளிச்சம் மாதிரி கிளியரா தெரியுமா. இது நிழல் இது வெளிச்சம் எப்படி நீங்க நன்றாக புரிந்து கொள்கிறீர்களோ, நிழலை பார்த்து இது வெளிச்சமா இல்லையா அப்படின்னு சந்தேகம் பார்த்தோம், வெளிச்சத்தை பார்த்து இது நிழலா இல்லையான்னு சந்தேகம் வருதோ, எப்படி இல்லையோ அதே இது மாதிரி அவ சொல்றது மனசுல நன்னா பதியும். ஒரு 2-3 நாளையே இவளுக்கு ஞானம் வந்துடும். அதுக்கப்புறம் ஜீவன் முக்தனாகவே இருக்க போறான். யாரோ கேட்ட ஜீவன் முக்தனை பத்தி பேசவே இல்லையேன்னு. நிறைய பேசுவோம், நம்ம எதையும் விடுறது இல்லைன்னு. ஒரு 8 கால் பூச்சியை பத்தி பேசினா ஒரு 2 மணி நேரம் பேசுறதுக்கு விஷயம் இருக்கு. அதனால பேசுறதுங்கிறத வசதி இல்ல. எது ஆத்ம தத்துவமோ அதை நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் விசேஷமே தவிர, வண்ணானை பத்தி பேசணுமா பேசுவோம், 8 கால் பூச்சி வேணுமா பேசுவோம், நகத்தை பத்தி முடிய பத்தி பேசணும். இந்த முடியானது எப்படி உண்டாகிறது, எங்கே உண்டாகிறது, முதல்ல வெளுப்பாகும் பின்னால கருப்பாகும், ஏன் உண்டாகிறது, இதுக்கு புராணத்துல என்னென்ன கதை எல்லா விவகாரமும். ஊர்வம்புன்னு வேதாந்தம்னு அர்த்தம். ஆனா சொல்றது மட்டும் ஆத்மா ஆத்மாங்கிற விவகாரம் முழுக்க அதுல அத்தான விஷயமும் இருக்குங்கிறத நம்ம கவனிக்கணும், அவ்வளவுதான். அப்படி அந்த லோகத்துக்கு போனவா அவ திரும்பி வருதில்லை. பிரம்மலோகத்துக்கு போனவாள்ல கிரமமுக்தி பலகமான உபாசனம் பண்ணினவா திரும்பி வரதில்லை. மற்ற உபாசனம் பண்ணி பிரம்மலோகத்துக்கு போன, உண்மையே பேசி பிரம்மலோகத்துக்கு போனவா சில பேர், பதிவிரதா ஸ்திரீகளா இருந்து கொண்டு பிரம்மலோகத்துக்கு போனவா சில பேர், இப்படிப்பட்டவாள்லாம் திரும்பி வர. அதை பத்தி சொல்லல. ஆனால்
திரும்பி வராதவா யாரு? கிரமமுக்தி பலகமான இந்த உபாசனைகள்லாம் பண்ணினமா அங்கே போறா, அங்கே வேதாந்தத்தை வர்ஷிக்கிறா, அப்படியே மோட்சத்தை அடையறா. இப்படி பல லோகங்களுக்கு போனாலும் அந்த லோகத்துல விவகாரம் சொல்லியே, சொர்க்க லோகத்துல விவகாரம் சொல்லியே. சில பேர் பாருங்க, இந்த சரீரம் கிடைச்சிருக்கா, இது எதுக்குன்னு இதை அனுபவிக்கிறதுக்காகத்தான். ஆகையால் பசிச்சா சாப்பிடுறது, பயந்தால் வேற எங்கேயோ இன்னொருத்தர போய் பார்க்கறது, இப்படியே இருக்கிறது. தூக்கம் வந்தா தூங்குறது. நமக்கும் மற்ற இனங்களுக்கும் பிராணிகளுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இல்லாம அப்படியே வாழ்ந்துட்டே இருக்கான். இவாளுடைய கதையெல்லாம் என்னாச்சு? மரணானந்தரம் ஸ்தானம். கொசுவா பறக்கிறது 2 நாள்ல பிராணம் விடுறது, ஈயா பிறக்கிறது 5 நாள்ல பிராணம் விடுறது, நாயா பிறக்கிறது 16 வயசு, அதுக்கு 16 வயசு அதுக்கு நாய். இப்படி ஒவ்வொரு பிராணிகளா அதுவா இருந்துட்டு அப்பப்ப இருந்து அப்படியே பிராணம் விடுறதே தவிர வேதாந்தம் வாசிக்கல, கேட்கவும் கேட்கல, ஒண்ணும் கிடையாது. அப்படியே வழி போயிட்டே இருக்கு. இது 3வது வழி. இந்த 3 வழியை விட வசதியான ஒரு பரந்தாம, ஏதோ கதை சொல்றேன்னு நினைக்காது. பரந்தாமான்னு சொன்னா தாமாங்கிற பதத்துக்கு நிலைன்னு அர்த்தம், அல்லது தாமான்னா இடம்னு அர்த்தம். உயர்ந்ததான இடம், அதான் உத்கிருஷ்டம் தேஜகா ந தத் பாசயதே சூரியோ ந சசங்கோ ந பாவகா. அந்த இடத்தை, அந்த நிலையை சூரியன் பிரகாசிக்கல, சந்திரன் பிரகாசிக்கல, நெருப்பு பிரகாசிக்கல. யஜ்ஞாத்வா நனிவர்த்தந்தே, எதை அறிந்து கொண்டு அந்த பிரம்ம நிலையிலிருந்து இறங்கி வர்றது இல்லையோ, மறுபடியும் பிறவி கிடையாது. அதோட உண்ண போயிட்டார். அத்தாமபரமம்மமா, அப்படிப்பட்டதான உயர்ந்த ஸ்தானம் என்னுடைய ஸ்தானம் அப்படின்னு கீதாசு தாமசப்தஸ்ய அவஸ்தாபரதயா, இந்நிலை அப்படின்னு சொல்றத. தது அதிக்ராந்தம் எத்பரம் தாம, அங்க இருக்கக்கூடியதான நிலையும் தாண்டியதான ஒரு ஸ்வரூபம் இருக்கிறதுனால அதுக்கு தாமான்னு சொல்லப்பட்டது. உக்தஸ்ட ஆச்சாரியை, இது ஏதோ பகவத்கீதையில மட்டும் இல்ல, கௌடபாதாச்சாரியார் சொல்லிருக்கார். திரிசுதாமசு யத் போஜ்யம் போக்தா யஸ்ச பிரகீர்த்திதா வேதை ததுபயம் யஸ்து தபுஞ்சானோ ந நித்யதே. திரிசுதாமசு, ஜாகிரத நிலையில நீங்க பார்க்க அனுபவிக்க கூடியதான பொருள்கள் எல்லாம் யாரால் விளக்கப்படுகிறதோ, சொப்னத்தில் பார்க்கக்கூடியதான பொருள்கள் எல்லாம் எவரால் பார்க்கிறீர்களோ, சொப்னத்துல கண்ணை மூடிண்டு தூங்குறேன், காது மூக்கு ஒண்ணும் வேலை செய்யல சொப்னத்துல. ஆனா என்ன, இங்க இருந்து நடந்து ஒரு இடத்துக்கு போய் அவ ஆத்துக்கு போனதுமே அவ தட்டுல நிறைய ஸ்வீட் கொடுத்தா போலையும், நல்ல மனமா இருக்கா போலையும், அதை எடுத்துட்டு நீங்க சாப்பிட்டா போலையும், ரொம்ப நன்னா இருக்கே, எப்படி பண்ணினேள் அப்படின்னு அந்த மாமிய கேட்ட. நான் எங்கே பண்ணினேன், மாமா தான் பண்ணினார், அவரை கேளுங்கன்னு சொல்ற மாதிரியும், இத்தானா விஷயமும் காலம் சொப்னத்துல பாக்குறேல, ஏதாவது ஒன்னாவது இருக்கா? இல்ல. ஆனா இவைகள்லாம் அறிந்தீளோ இல்லையோ, எதனால் அறிந்தீளோ அவரும். தூக்கத்தில் நான் தூங்கினேன் என்று காலமே சொல்றீங்களே, அது எதனால அறிந்தீளோ? நீங்க தூங்கினா போயிட்டேள், தூங்கி போன பிறகு நான் தூங்கினேன் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? இது சின்ன சின்ன கேள்விகள் நிறைய வச்சுட்டு இருக்கோம். இது யார கேட்டாலும் தெரியாதியாம்பா, ஆன்சரே தெரியாது. தூங்கினீரே, நீ தூங்கினீர் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? இது ஒரு பெரிய கேள்வி. இந்த ஒரு கேள்விக்கு ஆன்சர் சொல்லணும், வேதாந்தம் வாசித்தான் தெரியும். ஏன்னா தூக்கம்னு என்னதுன்னு தெரியலையே ரொம்ப பேருக்கு. விடுதா. அப்படி இந்த 3 நிலையையும் கண்டவரத்தர் இருக்கார். யாரு? திரிசுதாமசு யத் போஜ்யம் போக்தாயஸ்ச பிரகீர்த்திதா, யார் இதை அனுபவித்தாரோ, எது அனுபவிக்கப்பட்டதோ, வேதை ததுபயம் எஸ்து, இந்த 2ஐயும் யார் தெரிந்தாலோ, தபுஞ்சானோ நலித்யதே, அவன் எதை பண்ணினாலும் அவனுக்கு ஒட்டாது சார். புண்ணியம் பண்ணினாலோ பாபம் பண்ணினாலோ அவனுக்கு ஒட்டாதான ஒரு ஸ்வரூபம். அதான் அம்பாளுடைய ஸ்வரூபம். நிர்லேபா நிர்மலா நித்யா நிராகாரா நிராகுல. நிர்லேபான்னு படிக்கிறப்ப இத்தனை ஞாபகம் வரும். ஒரு லேபமும் இல்ல அம்பாளுக்கு. இவ்வளவு இங்க இருந்தாலும் எதோடையும் சம்பந்தப்படலை. இந்த தீபத்தினுடைய காந்தி நம்ம மேல விழறது, நீங்க வீட்டுக்கு எடுத்துன்னு போக முடியுமா? அத காந்தி விழறதோ இல்லையா?
அரை மணி நேரம் உங்க மேலேயே விழுந்திருக்கு, உங்களை ஒழிச்சிருக்கு. நீங்க அந்த பக்கம் போனதுமே அந்த காந்தி உங்களோட வரல, அதை விழிச்சு இங்க நின்று போச்சு. வேற யாராவது அங்கே உட்கார்ந்து அவர் மேல விழும், அவரை ஒழிக்கும். ஆனா உங்களோட இத்தனை நாள் சம்பந்தப்ப இந்நேரம் அந்த வெயில் தான் அந்த தேஜஸ் தானே இருந்தேன். ஆமா, ஆனா உங்களோட ஒட்டலை. அதேதான் அம்பாள். அப்படி அற்புதமாக உங்களுக்கு வேண்டியதான எல்லா பதார்த்தத்தையும் மனசு நிம்மதியும் கொடுத்ததான ஒரு ஸ்வரூபம் பரந்தாமா. சரி, அதோடைய யஜ்ஞ வைபவ கண்டேபி ஜாகிரத் ஸ்வப்ன சுஷுப்த்யாக்ஷம் வேததாமத்ரயம் துயஹ தயேவ ஆத்மானத்ததத்னதத்சத்ருஷம் திருஷ்யம் தஸ்மின் பிரகல்பிதம். ஜாகிரத் ஸ்வப்ன சுஷுப்த்யாக்ஷம். ஆச்சாரியால் காசியில பிரம்மசூத்திர பாஷ்யம் பாடம் சொல்லிட்டு இருக்கார் சிஷ்யாளுக்கு. அந்த பாடத்தை அங்க விஸ்வநாதர் யாரோ பக்கத்தாத்து மாமா நினைக்காதியும், அந்த ஊர்ல இருக்கிற தெய்வம் பரமேஸ்வரர் அத நினைச்சு ஆஹாஹா எவ்வளவு ஆனந்தமா இருக்கு, அந்த தத்துவமானது எவ்வளவு நன்னா புரியும்படி சொல்றாரு. அது கேட்கும் பொழுது என்னன்னு கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்துல மனுஷியாளுக்கு அது போர் அடிக்கிறதுன்னு நினைக்கப்படாது. அப்படி சொல்லணும். எதை சொன்னாலும் எப்படி சொல்லணும், அந்த ஸ்வரூபமானது நன்றாக அறியப்படுகிறது, இன்னும் கொஞ்ச நேரம் கேட்கலாமேங்கிற அளவுக்கு சொல்லணும். அப்படி சொல்லிட்டு இருக்க. ஆனா அவர் ஆன பிறகு மறுபடியும் அனுஷ்டானம் இருக்கோ இல்லையோ, அனுஷ்டானத்துக்காக கங்கையில ஸ்நானம் பண்றதுக்காக ஆச்சாரியால் போறா. அந்த பரமேஸ்வரன் பார்த்தாரா, இவருக்கு தரிசனம் பண்ண கொடுக்கணும் எனக்கூடியதான எண்ணத்துல பின்னால சிஷ்யல் வர இவாளுக்கெல்லாம் நான் தரிசனம் பண்ணி கொடுக்கணும் எனக்கூடியதான எண்ணத்துல ஒரு சண்டாளனாகவும் கையில ஒரு 4 நாய்களை வச்சுட்டு அந்த கல்லியில வர. அந்த ஊர்ல எல்லாம் கல்லின்னு பேர். இங்க பாருங்க பிராட்வேன்னு சொல்றோம். அந்த எப்படி போய் பார்த்தீரோம், இருக்கிறதுக்குள்ளேயே ரொம்ப நேரவே. ஏன்னா விபரீத லட்சணம் வச்சுட்டு இருக்கணும். அது போல இங்க இருக்க ஆச்சாரியர் போனாரையானால் அது மேல படும், நாய் மேல படும், அவனையும் தொடக்கூடியதான சந்தர்ப்பம் இருக்கு. அதனால என்ன அபசரா கொஞ்சம் ஒதுங்கி நில் அப்படின்னு அவர் பார்த்தார். ஒதுங்கி நில்லு நீங்க சொல்றீங்க, அந்த ஒதுங்கி நில்லுங்கிறது இந்த சரீரத்தை ஒதுங்க சொல்றா இல்ல ஆத்மாவை ஒதுங்க சொல்றா? சரீரம்னு சொன்ன சரீரம் ஆத்மா இல்லையா, அதுக்கு ஒன்னும் சம்பந்தம் இல்லையே, வீர்பாட்டிக்கிறீர் போக வேண்டியது தானே. ஆத்மாவை ஒதுங்குன்னு சொன்னா ஆத்மா ஆகாசம் மாதிரி எங்கேயும் இருக்கு. என் ஆத்மாவோ உங்க ஆத்மாவோ ஒதுங்க முடியுமா? இங்கங்கம் புனிபிம்பிதெம்பரமணே கண்டால வீதி பரப்பூரே வாசி. ஏதாவது வித்தியாசம் இருக்க சுவாமி இப்படி கேட்கிறீரே அப்படின்னு ஆச்சாரியார் பார்த்தார். இந்நேரம் அந்த பாசம் தான் சொன்னேன், இவரே அதையே நம்மகிட்ட சொல்ற. ஏதோ இங்க ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அப்புறம் சொல்றாரா, ஜாகிரத் ஸ்வப்ன சுஷுப்தி இந்த 3 நிலைகளையும் எந்த ஒரு ஆத்ம தத்துவம் தெரிகிறதோ அந்த ஆத்ம தத்துவம் தான் நான் அப்படின்னு யார் அறிகிறானோ அவர்தான் எனக்கு தண்டாலோஸ்து சத்விஜோஸ்து குருவித் ஏகா மனிஷா மமா. அப்படி ஸ்புடதரா யாதம் விஜృంభதே ஜாகிரத் ஸ்வப்ன சுஷுப்தி ஸ்புடதரா யாதம் விஜృంభதே தைவாஹம் நதஸ்யவஸ்திதிட பிரஜ்ஞாதி யஸ்யாஸ்தி சேத் தண்டாலோஸ்து சத்விஜோஸ்து. அவன் யாரா இருந்தா என்னன்னு குருவித் ஏகா மனிஷா மமா அப்படின்னு ஒரு 5 ஸ்லோகங்கள் சொன்னாரா. அதே விதமாகத்தான் இதுக்கு மூலம் யஜ்ஞ வைபவ கண்டத்துல அங்க ஜாகிரத் ஸ்வப்ன சுஷுப்திஷு ஸ்புடதரா யாதம் விஜృంభதே அங்க வாக்கியம். இங்க யஜ்ஞ வைபவ கண்டத்துல எப்படி ஜாகிரத் ஸ்வப்ன சுஷுப்த்யாக்ஷம் வேததாமத்ரயம் துயஹ தயேவ ஆத்மா ந தத் திருஷ்யம். அது திருஷ்யம் இல்ல, அது திருக்கது பார்க்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம். திருஷ்யம் தஸ்மின் பிரகல்பிதம் திரிதாம சாட்சிணம் சத்ய ஞானானந்தாதி லட்சணம். திரிதாம சாட்சிணம் 3 நிலைகளுக்கும் சாட்சியா இருக்கிறவர். அதோட மட்டுமல்ல சத்ய ஞானானந்தாதி லட்சணம். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா, விஞ்ஞானம் ஆனந்தம் பிரம்மா, அப்படிப்பட்டதான லட்சணம். ஸ்வமஹம் சப்த லட்சியார்த்தம்
தத்துவமசிங்கிற இடத்துல துவம்னு இருக்கு. தத்துவமசிங்கிற வாக்கியத்துல என்ன இருக்க? துவம்னு இருக்கு. அகம் பிரம்மாஸ்மிங்கிற மகா வாக்கியத்துல இருக்க அகம்னு இருக்கு. இங்க அகம்னு சொன்னாலோ அங்க துவம்னு சொன்னாலோ ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம். துவம் அகம் சப்தலட்சார்த்தம். நம்ம புராணங்களை கொஞ்சம் குறைச்சலாக மதிக்கிறோம். அப்படி இல்ல, இந்த புராணங்கள்ல நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. அதனாலதான் புராணங்களை படிக்கணும்னு சொல்லணும். சில பேர் சர்வதா புராணங்களை வெறுமன பொழுதுபோக்கப்படாதுன்னு ஏதாவது ஒண்ணு படிச்சுட்டே இருக்கும். அது பாகவதாதி புராணங்கள் முன்காலத்தெல்லாம் பாரதம், பாகவதம், ராமாயணம் இப்படி பாராயணம் பண்ணிட்டே இருப்பா. தினந்தோறும் ஒரு சர்க்கம் போதுமே. அதில் நமக்கு வேண்டியதான நிறைய டவுட்ஸ் இருந்தா அதெல்லாம் தானா கிளியர் ஆகும். அவ்வளவுதான். இதிகாச புராணாத்தியம் வேதம் சௌப பிரம்மையே. அந்த வேதமானது எப்படியோ நமக்கு அந்த அந்த வேதத்தினுடைய அர்த்தம் இன்னதுன்னு இதிகாச புராணங்கள் வாசிச்சா நல்லா புரியும். நமக்கு இது வாசிக்கவே டைம் இல்ல, அது எங்கேன்னு கேட்கப்படாது. உத்தியோகத்துக்கு போறது சார், அங்கே போறது சார், இங்கே போறது அதெல்லாம் கிடையாது, படித்தாகலாம். அப்படி त्वमहं शब्दलक्ष्यार्थं परंधाम समश्रये. தத்துவமசிங்கிற வாக்கியத்தில் இருக்கிற துவம் பதார்த்தத்துக்கோ அகம் பிரம்மாஸ்மி எனக்கூடியதான அகம் பதார்த்தத்துக்கோ அர்த்தமானது இந்த பரந்தாம அம்பாளுடைய ஸ்வரூபம் எப்படி அறியுங்கள் அப்படின்னு பரந்தாமா இது தாம சப்தா பதபரோவா உயர்ந்ததான நிலை. பரம் பதம் இத்யர்த்தா உயர்ந்ததான பதம் நிலை. இந்த வைகுண்ட ஏகாதசின்னு ஒரு நாள், அன்னைக்கு காலமே கீதை படிப்பா, விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிப்பா, எல்லாம் உண்டு. ஒண்ணும் சாப்பிடப்படாது. ஒண்ணும் சாப்பிடப்படாதுன்னா எல்லாத்தையும் சாப்பிடுவோம். அன்னத்தை தவிர அன்னா தஷ்டகுணம் பிஷ்டம். அன்னமா சாப்பிடல, இட்லியா சாப்பிட்டேன், உப்மாவா சாப்பிட்டேன், அது அன்னம் இல்லையோ. அன்னம்னு சொன்னா முழுமையா இருக்கக்கூடியதான அரிசியால் வந்தது அன்னம். அதை உடைச்சு நொய்யா பண்ணி அதனால பண்றது இட்லி மிந்தி பதார்த்தங்கள்லாம். என்ன அன்னா தஷ்டகுணம் பிஷ்டம்னு, பிஷ்டா தஷ்டகுணம் பயகான்னு. இந்த உப்மா இந்த விவகாரத்தை விட ஒரு 2 படி பாலை காய்ச்சி நல்லா சுண்ட காய்ச்சி அதுல இருக்கிற போட்டு அது விவகாரமா அப்படி சாப்பிடுற. இன்னும் நார்த் இந்தியாவுக்கு போனேன்னா அவன் என்னடா பண்ணிட்டு இருக்காரு, கோதுமை சாப்பிடலாம், ஒரு 12-20 ரொட்டி, அதுல ஒரு சப்ஜி போட்டுண்டு அதோட கேசரியும் போட்டுண்டு அதோட கலந்து சாப்பிடுறா. என்னடா சின்ன இன்னைக்கு பலகாரம்னா இப்படி போயிட்டு இருக்க. அப்படி விவகாரங்கள்லாம் இல்ல. அந்த அன்னைக்கு ஒண்ணுமே சாப்பிடப்படாது. சாப்பிடாமல் ராத்திரி தூங்கப்படாது. அதான் ரொம்ப கொடுமை. என்ன தூங்கப்படாது. தூங்காமல் என்ன பண்ணணும்னு, தூக்கம் வராம நம்ம இருக்கிறதுக்காக ஒரு விளையாட்டுறதா பழைய நாள்ல. அதுக்கு பரமபத சோபான பட்டம்னு பேர். அது இப்ப ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு என்ன நம்ம ஸ்லேக்கர் லேண்டர்ங்கிறோம். இதே விவகாரம் என்னைக்காச்சுன்னா அது ஏகாதசி இன்னைக்கு விளையாடுங்கடான்னு டெய்லி குழந்தை விளையாடுறான். அந்த பரமபதம்ங்கிறது விட்டா நமக்கு சம்பிரதாயத்துல இது எதற்காக வருதுன்னு பாக்கணும். அந்த விளையாட்டுக்கு, அந்த விளையாட்டுல ஒவ்வொரு பாம்புக்கும் ஒரு பேர் உண்டு, அங்கேயே பிரிண்ட் பண்ணி இருப்பான் அந்த இதுல. அதே போல ஏணிக்கெல்லாம் ஒண்ணு பேர் உண்டு. என்ன விவகாரம் முதல்ல இருந்து ஆரம்பிச்சோம்னா தத்த பூர்ணமாசம்னு பேர். அது அந்த படத்தை பார்த்தேல தெரியும். ஒரு ஏணி கீழிருந்து மேல வரைக்கும் போகும். அது என்ன விஸ்வரூபம் அப்படின்னு அது ஒரு பேர். அதே போலயே மற்ற ஏணிகளுக்கெல்லாம் யாகங்களுடைய பேர் இருக்கும், பாம்புகளுக்கெல்லாம் அசுராளுடைய பேர் இருக்கும். அப்படி உயர்ந்ததான ஏணிகள்லாம் ஏறின போதிலும் இந்த மனசுல இன்னொருத்தர் சௌக்கியமா இருந்தா பொறாம இருக்கிறதுல அது இருக்கிறையானால் அந்த வாசுகிங்கிற இதுல இருந்து அங்கிருந்து மேல இருந்து கீழே வந்துருவேன். அது பக்கத்துல ஒரு சின்ன ஒரு பாம்பு ஒண்ணு இருக்கும். அது வேற வந்து சாப்பிட 0 லெவலுக்கு வந்துருவேன் விவகாரம் முழுக்க. இப்படி இந்த விளையாட்டை விளையாடுறது ராத்திரி எல்லாம். இது என்ன வாழ்க்கையில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குன்னு காமிக்கிறதுக்காக, வேற ஒண்ணும் இல்ல. அதை தாண்டி இங்க இருந்து கீழே இருந்து 12 ரோ இருக்கும். அடுத்த வருமா எண்ணி பாருங்க. அதை தாண்டின பிறகு அதுக்கப்புறம் மேல போயிட்டேன்னா ஏணியும் கிடையாது, பாம்பும் கிடையாது. அதுக்கு மேல அங்கிருந்து இந்த எண்டுல இருந்து வந்து நடுவுல தூக்கம். அது வரைக்கும் வந்தா ஜெயிச்ச மாதிரி கணக்கு.
அதுக்கு பரமபத சோபான படம்னு சொல்வா. அதான் பரந்தாம பரம் பதம் இத்யர்த்தா. நம்ம முன்னோர்கள் விளையாட்டுல எவ்வளவு தத்துவத்தை சேர்த்து வச்சிருக்கான்னு பாக்கணும். அது இந்த ஸ்னேக் அண்ட் லேடர் எல்லாம் பிரிண்ட் பண்ணிருக்க மாட்டான். பழைய அந்த இதுலதான் விளையாட்டு பிரிண்ட் பண்ணிருப்பான். அதை பார்த்ததுன்னா தெரியும் அத்தனையும். தத்விஷ்ணோ பரமம் பதம் இது ஸ்ருதே. இதான் வேதமும் சொல்றது. கூர்ம புராணேபி சைஷா மாஹேஸ்வரி கௌரி மம சக்தி நிரஞ்சனா. இதான் மாஹேஸ்வரி கௌரி. மகேஸ்வரி அம்பாளுடைய பேரு. கௌரி மம சக்தி நிரஞ்சனா, என்னுடைய சக்தி. சாந்தா சத்யா சதானந்தா பரம் பதம். அந்த அம்பாளுக்கே அந்த நிலையில சாந்தான்னு பேரு. அதே போலயே சத்யா சதானந்தா. இந்த சாந்தான்னு சொல்றோமே பார்த்தல, இந்த சாந்தா அம்பிகா இவெல்லாம் சமஷ்டி ஸ்வரூபம். பிரம்மா விஷ்ணு ருத்ரால். அதே போலயே அவளுடைய ஆத்தக்காரிகளுக்கு விசேஷமாக சரஸ்வதி வாணின்னு பேர். அதுக்கப்புறம் பூமாதா, அதுக்கப்புறம் கௌரி. இந்த மூணுடைய சமஷ்டியும் சாந்தா சக்தின்னு விசேஷமாக வரிவசியா ரகசியம்ங்கிற கிரந்தத்துல இதை சொல்லியிருக்கார். அதுதான் இங்க பரம்பதம் அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் பரஞ்சோதி பரந்தாம பரமாணு பராத்பரா. இதுக்கப்புறம் சுதிரபே பரஸ்மை ஜோதிஷே நமஹ பரஸ்மை தாம்னே நமஹ இது பிரயோகா. இது சொல்லும் பொழுது பூஜை பண்ணும் பொழுது அம்பால இப்ப இந்த பாராயணம் பரஞ்சோதி பரந்தாம பரமாணு பராத்பரா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா நாமாவை சொல்லி பூஜை பண்ணும் பொழுது பரஸ்மை ஜோதிஷே நமஹ பரஸ்மை தாம்னே நமஹ அப்படின்னு சொல்லணும். வியாக்கரண விசேஷம். பரமிதி மாந்தம் அவ்யயம் இது ஆஹோ. பரம் ஜோதின்னு சொல்லிய அந்த பரம்ங்கிறத பரஹான்னு சொல்றதோ இல்ல பரான்னு சொல்றதோ சொல்லப்படாது. இது மாந்தம் அவ்யயம். பரம அது வரைக்கும் ஆயிடுச்சு. பரமாணு. பரமாணு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்றீங்க. அம்பாளுக்கு பரமாணுன்னு பேரு. அனோரணியான் மகதோ மகியான் ஆத்மஸ்தோ அப்படின்னு ஸ்ருதி சொல்றது. அணுவை விட அணுவா இருக்க பரமாத்மா அம்பாள் விட பெருசார். ஏன்னா ஒரு கொசுக்குள்ள அம்பாள் இல்லையோ. அந்த கொசு இன்னைக்காவது அம்பாளை தியானம் பண்ண நேரிட்டால் அதுக்கு முக்தி கிடையாது. இன்னார் வசதி இன்னார் தாழ்த்தின்னு கிடையாது. நீங்க எப்ப நினைச்சாலும் ஹிருதயபூர்வகமாக அம்பாளோட அந்த பக்தியோட நினைச்சா இவ்வளவு தப்பு பண்ணிருக்கேன்னு என்ன அம்பாள் காப்பாத்துவாளான்னு கவலைப்படாது. அபிஷே சுதுராச்சாரா. நம்ம பண்ணினான பண்களுக்கு பாபங்கள்லாம் இருக்க பட்சல அதை கணக்கிட்டா எந்த ஜன்மாவிலும் முக்தி கொடுக்க முடியாது. அவ்வளவு பாபம் பண்ணிட்டே இருக்கும். ஆனா ஒன்னே ஒண்ணு, சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்ய ஆத்திஹரே தேவி நாராயணி நம. எவ்வளவு பாபம் பண்ணினாலும் மனசு கரைஞ்சு ஒரு க்ஷணம் அம்பாளை நினைச்சா போதும். அம்பாள் எல்லாத்தையும் விட்டுறாளாம். அபிஷே சுதுராச்சார பஜதேமா மனன்யதா. எவ்வளவு கொடுமையான பாபங்கள் பண்ணிருந்த போதிலும் வேற ஒண்ணும் இல்ல, அம்மா நீதான் காப்பாத்தணும்னு ஒரு மனசுல எண்ணத்தோட அம்பாளை நினைச்சா அத்தனை பாபங்களையும் அது என்ன பண்ணிடுறா, அதை தொடச்சு இன்னொரு இடத்துல போட்டுறாளாம். உங்களோட சம்பந்தம் இல்லாம பண்ணிவிடுறாளாம். அதனாலதான் அம்பாளுக்கு ரொம்ப உயர்ந்ததான ஒரு பேரு சரணாகத். அந்த சரணாகத தத்துவங்கிறது அம்பாளுடைய ஸ்வரூபம். அதனால கொசுலையும் இருக்கா அம்பா, யானையிலையும் இருக்கா, மனுஷனிடத்துலயும் இருக்கா, தேவதை இடத்துலயும் இருக்கா. யாராவது திரும்பி பாப்பாளான்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு அடி நீங்க அம்பாளுக்கு முன்னால சொன்னா 10 அடி முன்னால கூப்பிட்டுக்கிற. கங்கா நதி அந்த காசியில கங்கா நதியான சமுத்திரத்துல சேர்ற இடம் பார்த்திருக்கோ நீங்க, கங்கா சாகர். அந்த சமுத்திரத்துக்கு போகும் பொழுது சமுத்திரராஜா உள்ள இருந்து 4 மைல் உள்ள அம்பாள் அழைச்சுன்னு போறாளாம் ஆத்துக்காரி. கங்கா நதி ரொம்ப இஷ்டம் போல இருக்கிறது. அது எப்படி உமக்கு தெரியும் அப்படின்னா, 4 மைலுக்கு முன்னாலேயே தீர்த்தத்தை நீங்க எடுத்து ஆசமனம் பண்ணா அந்த உப்பு கரைக்கும். சமுத்திரத்துல விழுந்த பிறகுதானே உப்பு கரைக்கணும்? இல்ல இல்ல, முன்னாலேயே நான் ஏண்டா இந்த ஜலம் போய் சமுத்திரத்துல விழல,
அவர் போய் கங்கா தேவியை ரிசீவ் பண்ணிட்டு வந்திருக்கார். விவகாரம் 4 நாளைக்கு முன்னால வந்து என்ன கங்கை இடத்துல அவ்வளவு பிரீத்தி. அதே மாதிரியே அம்பாளுக்கு ஜனங்கள் இடத்துல அவ்வளவு பிரீத்தி. அந்த பக்திகம்யா பக்திவத்யா பயாபகா, அந்த பக்திங்கிறது ஒண்ணு இருந்தா போதும் சுவாமி, ஆனந்தமா உங்களை காப்பாற்றுவா. அப்படிப்பட்டதான அம்பாள் எப்படி இருக்க? பரமாணு, அணுக்கு விட அணுரணியான் மதோமகியான் ஆத்மஸ்ய ஜந்தோ நிஹிதோ குஹாயாம். அணுக்குள்ள அணுவாக இருக்க, பெரிய பதார்த்தங்களோட பெருசா இருக்க. எங்க இருக்கா? உமா இதயத்தில் இருக்க. தமக்ரதோபஸ்யதி வீதசோகா, அப்படி மனசை அடக்கின மனதை பார்க்கிறார் அப்படின்னு அந்த ஸ்வரூபம். அத பரமாணுன்னு. இங்க பரமாணுன்னு யாரு? அம்பாள். இப்படி இருக்க இந்த நையாயிகன் என்ன பண்ணினான் தெரியுமோ? அவன் இந்த பரமாணுன்னா உலகங்களுக்கெல்லாம் ரா மெட்டீரியல் அதுட்டான். இந்த பூதங்கள் 5 இருக்கு, அதுல ஆகாசத்தை விட்டுருந்தோம், மீதி 4 பூதங்கள் இருக்கா? இந்த 4 பூதங்களையும் அது எல்லாமும் பரமாணு ரூபமா இருக்கு. ஒரு சேர் இருக்கு, அது ஏதோ உடைஞ்சு போச்சு, அத உடைஞ்சது உடைச்சுட்டே போகும். இனிமேல எது வரைக்கும் உங்களால உடைக்க முடியாதோ அந்த வழக்கு உடைச்சிடும். அது வரைக்கும் உடைச்சலையானால் ஒரு ஸ்மால் ஆட்டம் வந்து பார்த்தீங்களா, அதுதான் பூமி பரமாணு. அதே போல ஜலத்துக்கும், அதே போல தேஜத்துக்கும், அதே போல வாயுக்கும். இந்த பரமாணுக்கள்லாம் அப்படித்தான் இருந்ததான் உலகத்தை ஆரம்பிக்கிற காலத்துக்கு. 2 பரமாணுக்கள் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்தது, ஒரு ஆட்டமும் இன்னொரு ஆட்டமும் சேர்ந்தது, அது ஜெனுக்கமாச்சு, மாலிக்யூல் ஆச்சு. அது 2 3 சேர்ந்தது, அது ஒண்ணும் பெருசாது. இப்படி ட்ரையடுன்னு பேர். அதுவும் இந்த திரணுக்கம், அது 3ஆ சேர்ந்தது, அது 4ஆ சேர்ந்தது, 4 சேர்ந்தது. அதுக்கப்புறம் மகாபரமாணு திரசரேணு ஆச்சு. இப்படி சேர்ந்து சேர்ந்து பெருசா ஆச்சு. உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா பொருளும் பரமாணத்திலிருந்து வந்தது. அப்ப இதை சேர்த்து வைக்கிறவன் யாருன்னு, குடமானது மண்ணில இருந்து வரும் பொழுது அதை குடமாக பண்ணினவன் எப்படி கொயவனோ, அதே போல உலகத்தை பண்ணின கொயவன் யாரியா? மகேஸ்வரன், பரமேஸ்வரன். உலகமானது எதனால உண்டாச்சோ? பரமாணு. அதனால்தான் நீங்க எல்லாம் தினந்தோறும் அந்த பரமேஸ்வரனை துதிக்கும் பொழுது நம குலாலேபியா நம கர்மாலேபியா சொல்லலாம் ஐயோ. குலாலேபியா, கொசவனுக்கெல்லாம் நமஸ்காரம். ஏண்டா கொசவன் உருவமாக பரமாத்மா இருந்தார், பரமேஸ்வரன் இருந்தாராம். அப்படி இது சொல்லிட்டு இருக்க விவகாரம் முழுக்க என்னென்ன அப்படின்னு பரமாணுக்கள் தான் உலகம் உண்டாச்சுன்னு சொல்றவன் நையாயிகர். அந்த அர்த்தம் இல்ல. அந்த பரமாணுன்னு அம்பாள், அம்பாள்னால தான் உலகம் உண்டாச்சு. பிரகிருதிச்ச பிரதிஜா திருஷ்டாந்தானுபரோதா இருக்கு பாருங்க. அதனால பரமாச்சுஷா அன்வீச்சா இதா அனுஷ்டா ஒரு சூத்திரம் சொல்றது பிரம்மசூத்திரத்துல. எப்படி இருக்கா? அணுன்னு பரமாணு சைஸ்ன்னு அர்த்தம் இல்லையா, அணுன்னா சௌஷ்மியம் சட்டுன்னு அர்த்தம் அப்படின்னு ஒரு சூத்திரம் சொல்றது. அதான் பரமாச்சசா அன்வீச்சா ஓதோ குணவச்சனாத் இது விவிதை வைகல்பிகத்வாத் நீபபாவஹ. பரமாச்சசா அன்வீச்சா பரமாணுவின்னு வரணும். பரமாணுன்னு வந்திருக்கு அப்படின்னா இது ஓதோ குணவச்சனாத் எனக்கூடியதான வியாக்கரண சூத்திரத்தினால நீப்பு வரலை, பரமாண்வின்னு வரல, பரமாணுன்னு வந்திருக்கு. அனோரணியானிதி ஸ்ருதேஹே கலைசில அனுஷ்டான சூத்திரத்துக்கு நீங்க என்ன அர்த்தம் பண்ணிருக்க? சட்டல்னு அர்த்தம், அணு சைஸ்ன்னு அர்த்தம் இல்ல. அதான் சொல்றார் துர்ஜேயா இத்யர்த்தா தார்க்கிக கல்பிதாக பீலவோபி அஸ்யா ஏவ ரூபம். தார்க்கிகன் கல்பித்ததான பரமாணுன்னு சொல்றானே, அதுவும் அம்பாளுடைய ஸ்வரூபம் தான். சரி, பரமஹா உத்கிருஷ்டா அணுஹோ மந்திரோவா. இதுக்கப்புறம் பரமாணுங்கிற இடத்துல அணுன்னு சொல்றாளா இல்லையா? இந்த அணுன்னா மந்திரம்னு அர்த்தம். உயர்ந்ததான மந்திரம். அம்பாள் எப்படி இருக்கா? மந்திர வடிவமா இருக்கா. அதனால உயர்ந்ததான மந்திர வடிவமாக ஓங்காரமாகவும் ஈங்காரமாகவும் ஹ்ரீங்காரமாகவும் இருக்கா. அதுக்கப்புறம் பரா பரா ஒரு தரம் பராபரான்னு ஒரு நாமா சொன்னேன். இதுக்கப்புறம் அடுத்த நாம என்ன? பராத் பரா, உயர்ந்ததான பதார்த்தங்களை விட உயர்ந்தவா இருக்கா. அம்பாள் எங்க இருக்கா? சுதா சிந்தோர் மத்தியே சுரவிடபிவாதி பரிவிருத்தே மணித்வேபே நீப உபவனவதி சிந்தா மணிகிரகே
சிவாகாரே மஞ்சே பரமசிவ பரியங்க நிலையாம் பஜந்தி த்வாம் தன்யாஹ கதிச்சன சிவானந்தலஹரீம் சிதானந்தலஹரீம் அப்படின்னு அந்த சிதானந்த ஸ்வரூபமாக அம்பாள் இருந்துருக்கா. எங்க சுதா சிந்தோர் மத்தியே அமிர்த கடலுக்கு நடுவுல இருக்கலாம். தேவதைகளும் அரக்கர்களும் சேர்ந்து கொஞ்சம் அமிர்தம் வேணுங்கிறதுக்காகவே எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பார்க்கடலை கடைஞ்சா அந்த அமிர்தமானது கடலாக இருந்தால் அது நடுவுல இருக்கலாம். சுதா சிந்தோர் மத்தியே சுரவிடபி வாட்டி பரிவிருத்தே சித்த சித்த கருரத்ன பூமிகா கல்ப விருட்சவன வாட்டி சம்ருத்தே அப்படின்னு கல்ப விருட்சங்கள் கோட்டி கோட்டியாக இருக்க அதுக்கு நடுவுல அம்பாள். ஸ்வர்கலோகத்துல ஒரு கல்ப விருட்சம் தான் இருக்கு. அதான் கல்ப விருட்சமா இல்ல கல்ப லதையான்னு தெரியல, கற்பக கொடியா அல்லது கற்பக மரமானு தெரியல. போய் பார்த்தவா சொல்லணும், ஒருத்தரும் சொல்ல மாட்டேங்கிறான். மறந்துதான் வந்து சேர்றான் இந்த ஊருக்க. அங்க இருந்து ஒரு எஸ்எம்எஸ் பண்றதோ ஏதோ ஒண்ணு பண்றதோ ஒன்னும் பண்றதும் இல்ல. என்னடா தெரியல இவரு டைமே இல்ல சுவாமி. ஸ்வர்கலோகத்துக்கு போய் அனுபவிச்சுட்டு இருக்கேனே தவிர நம்மளை பத்தி நினைக்கிறாளோ ஒண்ணும் கிடையாது. ஸ்ரார்த்த தினத்தன்னைக்கு நினைப்பாளோ என்னமோ யாரு கண்டா இப்ப முழுக்க. ஆனா கல்ப விருட்சங்கள் கோடி கோடியா இருக்கா, அதுக்கு நடுவுல அம்பாள் இருக்காளா. அப்படி அம்பாளுடைய ஸ்வரூபம். ஆகையால் பரஸ்ய பரமஹா உத்கிருஷ்டா அணுகோ மந்திரோவா உத்கிருஷ்டமான மந்திரம். அந்த மந்திரங்களுக்குத்தான் இப்ப நான் சொன்னேன். அந்த மந்திரங்கள் ஈங்காரம் ஹரீங்காரம் கிளீங்காரம் இப்படி எல்லாம். சரி, பரா 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 உத்கிருஷ்டா பிரம்ம விஷ்ணு ருத்ராதபி பரா பராத்பரா பரமேஸ்வரான்னு பாடல. பராத்பரா யாரெல்லாம் நாம வசதி என்று கருதுகிறோமோ, யாரு பிரம்மதேவர் மகாவிஷ்ணு பரமேஸ்வரன் இப்படி எல்லாம் உயர்ந்ததான தெய்வம் கிடையாது. அதை விட உயர்ந்ததான ஒரு சுரம் அம்பாள். அதனால பராத்து பரா பராத் உத்கிருஷ்டா பிரம்ம விஷ்ணு ருத்ராதபி பரா. அதுக்கப்புறம் ஸ்ரேஷ்டதரா யத்வா பிரம்மாயு பரிமாணம் பரமித்யுச்சதே. பிரம்மதேவருடைய வாழ்க்கையில ஒரு நாள் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு பரம்னு பேரா. ஒரு நாளுக்கு அந்த பரம் இருக்க தஸ்மாத் பரா அதை விட உயர்ந்தவர். இந்த காலஸ்வரூபமா பாடப்படி தாதிருஷ சங்கா பரிச்சேத ரஹிதா. இவ்வளவு எனக்கூடியதான எண்ணிக்கை இல்லாதான ஒரு ஸ்வரூபம். தத்ர பரந்தாமத்துவம் பரமாணுத்துவம் ஹேது. அம்பாள் பராத்பரவா இருக்கா. ஏன் தேவி பராத்பரா எதுக்கு பரஞ்சோதித்வாத் பரந்தாமத்வாத் அப்படின்னு அனுமானம் பண்ணணுமா. தத்ர பரமாணுத்துவம் ஹேது அதைவச்ச தர்சிதம் காளி புராணே. இத பத்தி காளி புராணம் தஸ்ய பிரம்மஸ்வரூபஸ்ய திவாராத்திரம் யத்பவேத். அந்த பிரம்மஸ்வரூபத்துக்கு பகலும் ராத்திரியும் எது இருக்கோ தத்பரம் நாம தஸ்ய, அதுக்கு பரம்னு பேரு. தஸ்ய அர்த்தம் பரார்த்தம் அபிதீயதே. அத்ய பிரம்மண த்விதீய பரார்த்தே ஸ்வேதவராக கல்பே. த்விதீய பரார்த்தேங்கிறோம். இந்த பரார்த்தம்னா பிரம்மதேவருடைய ஒரு நாளைக்கு பரம்னு அர்த்தம், அதுல பாதி பகல்னு அர்த்தம். அதனால பரார்த்தம்னு சொன்னா அங்கிருந்து வந்தது. அதனாலதான் தத்பரம் நாம தஸ்யார்த்தம் பரார்த்தம் அபிதீயதே. ச ஈஸ்வரஸ்ய திவசா, அதான் பரமேஸ்வரனுடைய நாள் பால். தாவது ராத்திரி ருச்சதே, அதே சைது ராத்திரி. ஸ்தூலாத் ஸ்தூலதமஹ சூக்ஷ்மாத் யத்து சூக்ஷ்மதமோ மதஹ. ஸ்தூலத்துக்கு ஸ்தூலமாகவும் சூக்ஷ்மத்துக்கு சூக்ஷ்மமாகவும் இருக்கா. ந தஸ்யாஸ்தி திவா ராத்திரி வியவஹாரோ ந வத்சரா. பகல் ராத்திரி இது போல சம்பத்சரம் பகல் இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஒரு பரார்த்தத்துக்குள்ள மனுஷன் எல்லாம் போயிட்டா. அதனால விவகாரம் என்ன கல்பமாயிடுது. மனுஷன் எல்லாம் போயிட்டா. மறுபடியும் கணக்கிடவர் யார் இருக்கா? ஒருத்தரும் கிடையாது. ஆகையால் காலத்தை விட அப்பாற்பட்டவள் அம்பாள் அப்படின்னு சொல்ற. அதனால எல்லாத்த விட ஆச்சாரியால் இராமா ஹுர்தேவீம் திருவிண கிரகணீம் ஆகமவிதா. வேதத்துல இந்த ஆகமங்கள்லாம் வாசுவா இந்த அம்பாளை பார்த்து இராமா ஹுர்தேவீம் திருவிண கிரகணீம். பிரம்மதேவருடைய ஆத்துக்காரு சரஸ்வதியோ அப்படின்னு ஹரே பத்மாம் ஹரே பத்னியும் பத்மாம். இல்ல இல்ல மகாவிஷ்ணு தாயார் சில பேர்
பரசகரீம் அதிருதனயாம் இல்ல பரசகரீம் பரமேஸ்வருடைய ஆத்துக்காரே அத்ரி இல்லையா மலையில இருப்பவள், மலைக்கு பிறந்தவள் அப்படின்னு சில பேர் சொல்றாளாம். அம்மா அப்படி இல்ல, துரியா காபித்வம் துரதிகம் அனிஸ்தி மமஹிமா, நீங்க பராத்பரான்னு இருக்க, இந்த பரமான ஸ்வரூபத்தை விட உயர்ந்தவளோ இல்லையோ, அதனால துரியா காபித்வம் யாருன்னு தெரியலையே எனக்கு, துரதிகம நிஸ்தி மமஹிமா, அணுவா இருக்கள், பரமாணு ஸ்வரூபமா இருக்கள், அறிய முடியாததான ஆனா பராத்பரா நிச்சயமா மகிமா. அந்த பதங்கள் எப்படி போட்டிருக்காரு பாருங்க. மகாமாயா, நீங்க மகாமாயா இருந்துட்டு விஸ்வம் பிரமயசி பரபிரம்ம மகிஷி, எல்லோருடைய மனசையும் அப்படியே சுழலும்படி பண்ணிட்டு இருக்காரு சுவாமி. அதான் தத்துவம் இல்லதுன்னு புரியாம ஆயிடுச்சு. உங்களுடைய பாதானுகிரகம் எப்ப எங்களுக்கு கிடைக்குமோ அப்பதான் அந்த தத்துவம் புரியும். ஆயால் தங்களுடைய பாதங்களை எனக்கு காட்டும்படி பண்ணும்போது சொல்ற. அது மாதிரி அம்பாளுடைய ஸ்வரூபம் பரஞ்சோதி பரந்தாம பரமாணு பராத்பரா. இதுக்கு மேல ஒரு தரம் எல்லாம் பார்த்த நாமாக்கள் பாசஹத்தா பாசஹந்திரி பரமந்திர விபேதினி அப்படிங்கிற நாமக்கள். இத அடுத்த புதன்கிழமை அற்புதமா பார்ப்போம். ஹரி ஓம்.